இன்று தமிழக முதல்வரை சந்தித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டத்தினுடைய பல்வேறு விவசாய சங்க தலைவர்கள் இன்று 5வது முறையாக வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு விவசாயிகளுக்கான மகிழ்ச்சிகரமான முக்கியமான அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நெல் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மட்டுமே தொகுப்பு தரப்பட்டு வந்தது. இப்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இருக்கின்ற விவசாயிகளுடைய நெல் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை தரப்படும் என்று இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கரும்பிற்கு கிட்டத்தட்ட டன்னுக்கு 328 ரூபாய் அதிகமாக ஊக்கத்தொகை தந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு 3500 ரூபாய் அளவுக்கு வந்திருக்கு. அது கரும்பு விவசாயிகளை கரும்பு உற்பத்தி செய்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. ஏன்னா விவசாயிகள் கரும்புனாலே கசக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த அறிவிப்பால கிட்டத்தட்ட கரும்பு உற்பத்தி தமிழகத்தில் இன்னும் அதிகமாகும். அதே போன்று நெல் விவசாயிகளுக்கு இந்த தொகுப்பு என்பது டெல்டா மாவட்டத்தில் மட்டும் தரப்பட்டு வந்தது. இப்பொழுது நம்முடைய மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து நெல் விவசாயிகளுக்கும் நெல் ஊக்கத்தொகை தருவதாக அறிவித்திருப்பது நெல் உற்பத்தியை இன்னும் அதிகமாகும். இப்பவே நெல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,80,000 இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இலவச மின் இணைப்பில் கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா விவசாயத்துக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அது கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 மின் இணைப்பு கொடுத்திருக்கிறதுனால அதனுடைய விளைச்சலுடைய பரப்பளவு அதிகமாக இருக்கு. இதே போன்று முந்திரிக்கு தனி வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இயற்கை விவசாயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போன்று இந்த 5வது நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று அறிவித்த தமிழக முதல்வருக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக விவசாயிகள் நாங்கள் அனைவரும் முதல்வருக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் நன்றி பாராட்டுகிறோம்.